ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 கேஷ்யூ எடுத்துக்கோங்க, முந்திரி. ஒரு 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, உடச்ச கடலை. ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 கப் கடலை சூடான மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. இப்போ இதில் நான் ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், 2 பட்டை, 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ் போட்டுக்கிறேன், ஒரு இலை போட்டுக்கிறேன், கொஞ்சமாக கல்பாசி போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இப்போ வதக்கி விட போகிறேன். உப்பு சேர்க்குறதுனால இஞ்சி பூண்டு அடியில் ஒட்டிக்காது, சீக்கிரமாக ஒட்டிக்காது, நல்லா வதங்கி வரும். நம்ம வெங்காயம் சேர்த்துருந்தாக்க இப்போ நம்ம உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறதுனால நான் உப்பு சேர்த்துட்டு அப்புறமா வதக்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்து நம்ம ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தா மட்டும் போதும். இந்த டிஷ்ஷை செய்கிறத ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியானது தான். இப்போ நான் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பு இப்போ இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நான் கலந்து விட்டுட்டேன். இப்போது இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனாக்கா 1/4 டீஸ்பூன் நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நம்ம இதில் எதுவுமே காரத்துக்கு சேர்த்துக்கல, நம்ம அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ விசில் வச்சு ஒரு 1 விசில் வர வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு 1 விசில் வைக்க போகிறேன். இப்போது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் குக்கர். எனக்கு 1 விசில் ஆகி எடுத்துட்டேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் நாளைக்கு ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.